ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபட்ஜி ப்ரௌனி சீஸ் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபட்ஜி ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கூட ப்ரௌன் சுகர் 150 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் நான் லைட்டும் டார்க்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக லைட்டாகவோ ஃபுல்லாக டார்க்காகவோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் நான் 160 கிராம் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா, 125 கிராம் மைதா, 3 மீடியம் சைஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் இது கூட பட்டரையும் போட்டு நான் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மைக்ரோவேவ் இல்லாதவங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் பண்ண தெரில அப்படின்றவங்க நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஹவ் டு மெல்ட் த சாக்லேட்னு. ஸோ நான் அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இப்போ மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போது சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டபுள் பாயிலிங்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம மைக்ரோவேவில் போகும்போது அந்த பவுலில் நல்லா ஹீட் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10% அது மெல்ட் ஆகலைன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சூட்லேயே அது இதுவாகிடும், மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. சரி, நார்மலாக ஃபட்ஜி ப்ரௌனினா ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். நார்மலாக ப்ரௌனி கேக்குக்கும் ஃபட்ஜி ப்ரௌனிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபட்ஜி ப்ரௌனியில் நமக்கு சாக்லேட் நிறைய இருக்கும், ஃப்ளார் கம்மியாக இருக்கும். பட் ப்ரௌனி கேக்கில் சாக்லேட் கம்மியாக இருக்கும், ஃப்ளார் அதிகமாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஃபட்ஜி ப்ரௌனியில் நமக்கு என்னென்னா நல்லா சென்டரில் கூட அப்படியே சூயியாக அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஃபட்ஜி ப்ரௌனி. நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலும் சென்டரில் கொஞ்சம் லைட்டாக உள்ளே இறங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது காமன், ஃபட்ஜி ப்ரௌனியில் காமனான விஷயம். இப்போது நான் ஒரு பவுலில் இந்த மெல்டட் பட்டர் சாக்லேட் நல்லா ரெண்டுத்தையும் நல்லா இன்கார்ப்ரேட் ஆகணும். தனித்தனியாக பட்டர் சாக்லேட் தெரியக்கூடாது. ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதில் போட்டுடலாம். இது கூட நம்ம 3 எக்கு. ஸோ இது கொஞ்சம் வார்மாக இருக்குது, இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் நான் இந்த 3 எக்கையும் உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட நம்ம ப்ரௌன் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது ஃபட்ஜி ப்ரௌனின்றதுனால நம்ம எக்கையும் ஓவர் பீட் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம கேக்குக்கு பண்ணுற மாதிரி பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சுகர் போட்டு நான் டிசால்வ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கேக் மாதிரி நல்லா இதுவாக ரைஸ் ஆகணும், அந்த மாதிரி வால்யூம் நல்லா ரைஸ் ஆகி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஸ் யூஷுவல் நம்ம கேக் பண்ணுற மாதிரி பீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நார்மல் சுகர் ஆட் பண்ணலாம். என்னென்னா ப்ரௌன் சுகரில் அந்த சூயினஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சென்டரில் நல்ல சூயினஸ் இருக்கும். நம்ம அந்த ப்ரௌனி பண்ணிங்கன்னா சென்டரில், கார்னர் விட சென்டர் நல்லா அந்த சூயினஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது கார்னரில் கொஞ்சம் கிராக்ஸ் வரும், கொஞ்சம் லைட் ஹார்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். இது நார்மல் தான் ப்ரௌனியில். ஓகேங்களா? ஸோ இப்போது வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட 3 எக்கு போட்டிருக்கேன், சுகர், அது கூட வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இந்த மிக்ஸை நான் நம்மளுடைய சாக்லேட்டு மிக்ஸோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட நான் 125 கிராம் நம்ம மைதா எடுத்துக்கலாம். மைதா வேண்டான்றவங்க வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம் ப்ரௌனிக்கு. ஓகேங்களா? எப்போவுமே கேக்கில் நம்ம வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறது டெக்ஸ்டர் அஃபெக்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் நிறைய பேர் கொஞ்சம் இந்த ஹெல்த்தி பேக்கிங்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். குக்கீஸு, கேக்ஸ் எல்லாம் நம்ம அதர் தன் மைதா வச்சு எப்படி பண்ணுறது சுகர் இல்லாமல் அப்படின்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் எக்கு ஹேண்ட் பீட்டர் வச்சு எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? நார்மலாக நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் 7 இன்ச் டின்னில்
போர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எடுத்து வச்ச உடனே உங்கள் ஓவனை 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேட்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சீஸ் கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரை நம்ம டின்னில் போட்டுக்கலாம். ஸோ டின்னில் ஊற்றிட்டு இந்த டின் அப்படியே ஓரமாக வைங்க, ஓடிஜிலெலாம் வச்சிடாதீங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் கேக் லேயர் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து கேக்கை வந்து ஸ்டீம் பண்ண போகிறீங்க இந்த ப்ரௌனியை அப்படின்னு ஆனால், அதாவது ஸ்டீம்டு மெத்தடு பேக் பண்ணுறது. ஸோ அந்த மெத்தட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்பவும் போல் இதை வந்து நீங்கள் ஸ்டீமரில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் சீஸ் கேக் பேட்டர் போட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஆகிடும். பிகாஸ் ஸ்டீம்டு பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமரில் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது குக் ஆகிடும், பேக் ஆகிடும். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு லேயர் நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு. பட் ஓடிஜியில் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பேக் ஆகாது. அதே மாதிரி இந்த ஃபட்ஜி ப்ரௌனி கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு பேக்கிங் டைமு, ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இந்த பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக சும்மா கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. இப்போ வந்து நான் க்ரீம் சீஸ் வந்து 180 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்திருக்க கம்பெனி வந்து மில்கி மிஸ்ட்டு. நான் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு. பிகாஸ் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம லைட்டாக வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்டர் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் நான் பேக் பண்ண உடனே இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்காக நான் இது வேணும்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் பேக்கிங்க்கு டைரெக்டாக க்ரீம் சீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் மில்கி மிஸ்ட் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். டைரெக்டாக நமக்கு வந்து 800 சம்திங்ஸ் வருது, மில்கி மிஸ்ட்டு 500 தான் வருது 1 kg, ஓகேங்களா? ஸோ இது கூட நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த க்ரீம் சீஸு. நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் க்ரீம் சீஸ் ஹார்டாக இருந்தால் 3 to 4 மினிட்ஸ் கூட ஆகும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா 1 மினிட்டில் கூட பீட் ஆகும். ஸோ க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து ஆல்மோஸ்ட் 1.5 to 2 மினிட்ஸ் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம க்ரீம் சீஸ் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு. இது கூட நான் வந்து ஒரு எக்கும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா. ஸோ இப்போது மைதா ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வந்து ஒரு லோ ஸ்பீட்லேயே வந்து ஜஸ்ட்டு எல்லாமே வந்து இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நம்மளுடைய சீஸ் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம். ஸோ இது இப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு தின் லேயராக தான் வரும் உங்களுக்கு மேலே. இன்கேஸ் உங்களுக்கு சீஸ் கேக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம கேக் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா அந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீஸ் கேக் பேட்டர் டபுள் இது எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 8 inch டின்னோ இல்லை 8.5 inch டின்லையோ நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொடுக்க போகிறது மேலே ஒரு தின்னான ஒரு லேயர் தான் சீஸ் கேக். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ப்ரௌனி பேட்டரை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு, உங்களுடைய டூத் பிக்கோ இல்லை நைஃபு எது வேணாலும் ஓகேங்களா, உங்கள் ஸ்பேச்சுலா, நீங்கள் ஈவன் பண்ண ஸ்பேச்சுலா எது வேணாலும் நீங்கள் எடுத்து இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பேட்டர் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஸ்குயரை வந்து நல்லா உள்ள வரைக்கும் வச்சு நல்லா இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆல்ரெடி 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 60 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபட்ஜி ப்ரௌனி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த சீஸ் கேக்கை நான் வந்து டிமோல் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட்டு இது ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே வந்து கவுத்து போட்டுக்கிறேன். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக டிமோல் பண்ணியாச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து அதில் வைங்க. ரீசன் என்ன, ப்ளெயினாக எதுக்கு நான் வந்து கூலிங் ரேக்கில் அப்படியே வைக்கலன்னா, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபட்ஜி ப்ரௌனி. ஸோ அதனால் கேக் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி வந்து ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நான் கட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃபுல் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே கட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வீடியோக்காக எடுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஜஸ்ட்டு உங்களுடைய பார்ச்மெண்ட் பேப்பர் க்ளீனாக இருக்கிறதுக்காக நான் அடியில் வச்சு செக் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம எதுவும் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, ஸோ நீங்கள் பீசஸ் வந்து 3 பீசஸோ இல்லை 6 பீசஸ் பெருசாக வேணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து அந்த சாக்லேட் நம்ம நிறைய போட்டிருக்கோம்ல ஃபட்ஜியாக, அதனால் அது நல்லா சூயியாக இருக்கும். உள்ள ப்ரௌன் சுகர் வேறு ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது தெரியும். ரெண்டாவது, இதில் நம்ம சாக்லேட்லாம் யூஸ் பண்ணதுனால, எக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு அந்த பயம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வெனிலா பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்டரில் நல்லா சூயியாக. ஓகே, ஸோ இப்போது இதை பிளேட்டரில் மாற்றிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபட்ஜி ப்ரௌனி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ்